இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பிசிஓடி பற்றி பிசிஓடி பிசிஓஎஸ் பார்த்துடுங்க. பிசிஓடி பிசிஓஎஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தர போகிறேன். 2 கேள்வி கேட்க போகிறேன். பேஷண்ட் கேட்டது தான் என்கிட்ட. பேஷண்ட் கேட்ட கேள்வி தான் கேட்க போகிறேன். டாக்டர், நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன். எப்படி? இந்த மாதிரி ஒல்லியாக தான் இருக்கிறேன், ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கிறேன். ஒரு பொம்பளை ஃபீமேல் கேட்டது, நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன். அப்படி இருந்த பிறகும் எனக்கு ஏன் பிசிஓடி வந்துச்சுன்னு கேட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? பதில் தெரியுமா? இன்னொரு ஃபீமேல் கேட்டாங்க, டாக்டர் எனக்கு உடல் பருமன் இருக்கு, அடி வயிற்று கொழுப்பு இருக்கு, அதனால தான் எனக்கு பிசிஓடி வந்துச்சான்னு கேட்டாங்க. தெரியுமா? ஒல்லியா இருக்க ஆளுக்கு ஏன் பிசிஓடி வருது? உடல் பருமன் இருக்கக்கூடிய ஆளுக்கு ஏன் பிசிஓடி வருது? தெரியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உடல் பருமன் இருந்தால் மட்டும்தான் பிசிஓடி வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதான் தப்பு. ஒல்லியாக இருந்தாலும் பிசிஓடி வரும், ஒல்லியாக இருந்தால் கூட பிசிஓஎஸ் வரும். ஒல்லியாக இருந்தால் கூட நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒல்லியாக இருந்த பிறகு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது. ஒல்லியாக இருந்த பிறகு இன்னைக்கு நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? பிசிஓடிக்கு காரணம் என்ன? பிசிஓடிக்கு ஒரே ஒரு காரணம் தான். தெரியுமா? ஒல்லியாக இருந்தாலும் ஒரு காரணம் தான், உடல் பருமனாக இருந்தாலும் ஒரு காரணம். தெரியுமா? இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் ஏறிடும். தெரியுமா? பிசிஓடிக்கு ஒரே காரணம் தெரியுமா? சொல்லித்தரேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மைண்டில் ஏற்றிக்கிடுங்க, பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. நான் இப்போ சின்ன விஷயத்த பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பிசிஓடிக்கு ஒரே காரணம், ஒல்லியாக இருந்தாலும் சரி வண்ணமாக இருந்தாலும் சரி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணாலே போதும், தானா பேபி கிடைக்கும். இன்னைக்கு பிசிஓடினால குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மை கரெக்டு தானே? கரெக்டு தானே? குழந்தை இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மாத்திரையும் வேண்டாம், ஹார்மோன் ஊசியும் வேண்டாம், ஐவிஎஃப்பும் பண்ண வேண்டாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணிட்டீங்கன்னா ஹார்மோன் மாத்திரையும் சாப்பிட வேண்டாம், ஹார்மோன் ஊசியும் போட வேண்டாம், ஐவிஎஃப்பும் பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன? பேப்பர் எழுதி வச்சுடுங்க. எழுதுறீங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, இந்த விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஹலோ சார், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுங்க. என்ன சார்? ஓகே. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தானாக சரியாயிடும். நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம்தான். இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. பிசிஓடி தான் இருக்கிற ஈஸியான ட்ரீட்மெண்ட். பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனை. இதனால தான் இன்னைக்கு மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, உடல் பருமன் எல்லாம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா பிசிஓடி தானாக சரியாயிரும், பேபி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், மாதவிடாய் பிரச்சனை சரியாயிரும், மீசையில் பெண்களுக்கு மீசை வளராது, இங்கெல்லாம் நிறைய ஹேர் க்ரோத், முடி வளர்ச்சி இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியது விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, ஷீபன் பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இதை பற்றி ஏதாவது சந்தேகம் வேணும், விகிதம் சரியான உணவு முறை பற்றி ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா 9442240718 கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே புரியும்.
ஷேர் பண்ணணுமா ஷேர் பண்ண வேண்டாமான்னு. இந்த தம்பிக்கு பாருங்கள் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல. இந்த தம்பியை நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. அப்புறம் எப்படி 70 கிலோ வெயிட் குறைச்சோம்? அவ்வளோதான். பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள் 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. ஷீபன் பேலன்ஸ் டயட். இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு 15 மாத்திரை 16 மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. இன்சுலின் ஊசி எல்லாம் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. எப்படி? ரொம்ப ஈஸிங்க. அதான் சொன்னேன் இல்லை, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. ஷேர் பண்ணிங்கன்னா வெயிட்டை குறைக்கி கஷ்டப்படுறவங்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிஓடினால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் மெசேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன், SHEBAN. ஓகே, ஸ்டே டியூன்.